ஒரு ஊர்ல ஒரு பெரிய வியாபாரி இருந்தாராம். அவர் உணவுப் பொருட்களை மொத்தமாக வாங்கி தன் குடோனில் வைத்து சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு விற்று வந்தாராம். ஒரு சமயம் அவர் உணவுப் பொருட்களை வைக்கும் குடோனில் எலி தொல்லை ஏற்பட்டதாம். எலிகளை பிடிக்க மருந்து வாங்கி வைத்தால் அவை அந்த மருந்தை தின்றுவிட்டு மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்ட இடுக்குகளில் சென்று செத்து கிடக்குமாம். இதனால் உணவுப் பொருட்களின் மேல் கெட்ட வாடை ஏற்பட்டு விற்பனை குறைந்ததாம். இப்போது வியாபாரி இந்த எலிகளை என்ன செய்வது என்று யோசித்தாராம். பின் பணியாளர்களிடம் இது பற்றி கேட்க அவர்களில் ஒருவன் ஒரு பூனை வாங்கி வளர்த்தால் இந்த எலிகளை தின்றுவிடும், அதனால் எலி தொல்லை தீர்ந்துவிடும் என்று கூறினானாம். அதன்படியே வியாபாரி ஒரு பூனை வாங்கினாராம். அந்த பூனையும் அந்த குடோனில் இருந்த எலிகளை வேட்டையாடியதாம். அதனால் எலி தொல்லை சற்றே குறைந்ததாம். ஆனாலும் இன்னும் பல எலிகள் அங்கே இருந்து கொண்டுதான் இருந்ததாம். ஒரு நாள் வியாபாரி பணியாளர்களிடம் இந்த பூனைக்கு காலையும் மாலையும் ஒரு டம்ளர் பால் ஊற்றுங்கள் என்று கூறினாராம். அதன்படியே அந்த பூனைக்கு ஒரு டம்ளர் பால் தினமும் காலை மாலை இருவேளையும் வைக்கப்பட்டதாம். பூனையும் பாலை விரும்பி குடித்ததாம். பூனை எந்நேரமும் குடோனை சுற்றி சுற்றி வருமாம். அதனால் எலிகள் பயந்து ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்ததாம். ஒரு நாள் எலிகள் தங்களுக்குள் ஒரு போட்டி வைத்ததாம். பூனைக்கு வைக்கும் பாலை யார் முழுவதுமாய் குடிக்க முடியும் என்று. எல்லா எலிகளும் என்னால் முடியாது, உன்னால் முடியாது என்று கூற ஒரு சுண்டலி முன்னே வந்து நான் அனைத்து பாலையும் குடித்து முடித்து விடுவேன் என்று கூறியதாம். அதற்கு மற்ற எலிகள் எல்லாம் சிரித்ததாம். மற்ற எலிகள் எல்லாம் சேர்ந்து, என்ன சுண்டலி, நீயே மிகச் சிறியதாய் உள்ளாய், நீ எப்படி பூனைக்கு வைக்கும் பால் முழுவதையும் குடிப்பாய் என்றும், அப்படியே நீ குடித்தாலும் பூனையிடம் மாட்டிக்கொண்டால் செத்து விடுவாய் என்றும் எச்சரித்ததாம். அதற்கு சுண்டலி நான் தைரியமாக குடித்து விடுவேன் என போட்டிக்கு தயாரானதாம். சரி, மறுநாள் காலை பூனைக்கு வைக்கும் பாலை நீ குடிக்க வேண்டும் என அனைத்து எலிகளும் கூறியதாம். அதன்படியே மறுநாள் காலை பூனைக்கு பால் வைக்கப்பட்டதும் அங்கு பூனை இல்லாது இருக்கவே சுண்டலி ஓடி சென்று பாலை குடிக்க ஆரம்பித்ததாம். மற்ற எலிகள் எல்லாம் ஒளிந்து இருந்து சுண்டலியை பார்த்ததாம். அந்த நேரம் அங்கே பூனை வந்ததாம். பூனை சுண்டலியை பார்த்து, ஏய், என்ன என் பாலை குடித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்க, சுண்டலி பூனையை பார்த்து, பூனை அண்ணா, இந்த குடோனின் பணியாளர்கள் உங்களுக்கு வைக்கும் பாலில் விஷம் வைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டு இருந்தார்கள். நீங்கள் தான் எங்கள் அனைவரையும் பார்த்து கொள்கிறீர்கள். விஷம் வைத்தால் நீங்கள் இறந்து விடுவீர்களே. அதனால் இந்த பாலில் விஷம் இருக்கிறதா என குடித்து பார்த்தேன் என்று கூறியதாம். அதற்காக எல்லா பாலையும் குடித்து விட்டாயே என பூனை கேட்க, மிச்சம் வைத்த பாலை நீங்கள் குடித்தால் இறந்து விடுவீர்களே என்றதாம் சுண்டலி. இப்படியே பேசிக்கொண்டிருக்கும் போது பூனை, நீ பாலை குடித்து இறக்கவே இல்லையே என கேட்க, நான் விஷமுறிக்கும் மருந்து சாப்பிட்டுள்ளேன் என்றதாம் சுண்டலி. அப்பாடா, நான் பிழைத்து கொண்டேன் என்றதாம் பூனை. இப்போது சுண்டலி, பூனை அண்ணா, குடோனின் பணியாளர்கள் பேசிக்கொண்டது போல வரும் நாட்களில் பாலில் விஷம் வைத்து விட்டால் என்ன செய்வது, நீங்கள் இறந்து விடுவீர்களே என கேட்டதாம். அதற்கு பூனை பயந்து விழித்ததாம். இப்போது சுண்டலி, பூனை அண்ணா, தினமும் நான் பாலை குடித்து பார்க்கிறேன். நான் இறக்கவில்லை என்றால் மீதி பாலை நீங்கள் குடியுங்கள் என்றதாம். பூனை சந்தோஷமாக சரி என்று கூறியதாம். இப்போது பூனை, அப்பாடா, நாம் இறப்பில் இருந்து தப்பித்து விடுவோம் என எண்ணிக்கொண்டே அங்கிருந்து சென்றதாம். பின் சுண்டலி தன் எலி கூட்டத்திடம் ஓடியதாம். எலிகள் எல்லாம் சுண்டலியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டியதாம். இன்று பாலை குடித்ததோடு அல்லாமல் தினமும் பாலை குடிக்கிறேன் என நமக்கு எமனிடமே பேசிவிட்டாயே, நீ புத்திசாலிதான் என பாராட்டியதாம். இந்த கதையில வர்றது போல நாம் எப்போதும் புத்திசாலித்தனமா செயல்பட்டா நம் எதிரிகளிடம் இருந்து கூட தப்பித்து நம் வாழ்க்கையில வெற்றி பெறலாம்ங்கிற உண்மையத்தான் இந்த கதை விளக்குது. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள், ஆன்மீக கருத்துக்கள், மோட்டிவேஷன் கான்செப்ட், ரங்கோலி கோலங்கள், கம்பி கோலங்கள், சமையல் குறிப்புகள்னு எல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு.
அதையும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.